ஹாய் ஹலோ மக்களே, நம்ம ரூட் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கும். இங்கேருந்து கிளம்பி நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போக போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து அலப்பி எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. சென்னை சென்ட்ரல்ல ஏன் எப்பவுமே க்ரௌடா இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. எப்போ சென்னை சென்ட்ரல் வந்தாலுமே ஃபுல் க்ரௌடா இருக்கும். நாங்க போற ட்ரெயினும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்ப போறோம். இங்க பாத்தீங்கன்னா MS தோனி மூவில வந்து இந்த ஒரு மாதிரி சேர் இருக்கும். ஸோ நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களுக்கான ட்ரெயின் வந்துடுச்சு. ஆனா நாங்க ஏன் வெயிட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெயின் கிளம்பல. அதனால தான் நானும் இங்க இறங்கி நின்று இருக்கேன். ஸோ ட்ரெயின் கிளம்புனே நான் ஏறிடுவேன். வாங்க நம்ம ட்ரெயின்ல போலாம். பிஸ்மில்லா. எங்க போய் போறோம் இப்போ? கோயம்புத்தூர். ஹாய் போல் அலஜி. ஸோ ஃபைனலி ட்ரெயின் மூவ் ஆகுது மக்களே. हूँ चेक हाई बोल रहा था सुनीत, तुम्हें हाई बोल रहा ஏன் இப்படி பாக்குறாரு? ஸோ லெமன் ரைஸ் வித் முட்டை சிக்கன் கிரேவி. ஸோ எடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பசங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க இந்த ரைஸ், லெமன் ரைஸ். கோயம்புத்தூர் போயிட்டு உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 AM ஆயிடுச்சு. இயர்லி மார்னிங் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் நம்ம ரீச் ஆக போறோம். அதுக்கு முன்னாடி இயர்லியா எழுந்திரிச்சு பசங்களையும் நான் எழுப்பிட்டேன். ட்ரெயின் வந்து 9:30க்குலாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால கோயம்புத்தூர் நாங்கள் இயர்லியாவே ரீச் ஆயிட்டோம். குட் மார்னிங். ஃபைனலி கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டோம். ஸோ கோயம்புத்தூர்ல காலை வச்சாச்சு. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். வெல் நீட் க்ளீன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே ஊட்டி பிளான் பண்ணிங்கன்னா இதே ட்ரெயினில் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இயர்லி மார்னிங் உங்களால் வர முடியும். ஸோ சன்செட்டும் உங்களால் பார்க்க முடியும். கோயம்புத்தூர் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மேட்டுப்பாளையம் போக போகிறோம். மக்களே, இப்போ நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்றுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை ஓப்பனாக இருக்குது இயர்லி மார்னிங்கு. நம்ம இயர்லி மார்னிங்கில் இருக்குமா இல்லை ஈவினிங்கில் இருக்குமானே டவுட்டாக இருக்குது. இவ்வளோ கடைகள் ஓப்பனாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் ரெண்டல் பைக் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஃபைனலி அந்த ரெண்டல் பைக் கடைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பைக்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் சூஸ் பண்ண பைக் வந்து ஆக்டிவாக தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அதான் வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. கைஸ், நம்ம பைக் எடுத்தாச்சு. ஊட்டிக்கு இந்த பைக்கில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபியூல் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க்கில் வந்தாச்சு. விட்ரா வண்டியை ஊட்டிக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிற வழியிலே ஒரு மஜித் ஒன்று பார்த்தோம். சரி, ஓகே, டைமும் ஆயிடுச்சு, இங்கேயே தொழுதுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி மஜித்க்கு வந்திருக்கோம். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் ஒரு மஜித்க்கு வந்திருக்கோம். 6:10 ஜமாத்து. இன்ஷால்லா தொழுதுட்டு பேலன்ஸ் இருக்க வீடியோ அங்கே பார்க்கலாம். ஓ, இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டி. மேட்டுப்பாளையம் ரூட்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஊட்டி ஸ்டார்ட் ஆகும். ஊட்டி என்ட்ரன்ஸ். ஊட்டி ட்ரெயின்லாம் வந்தா இந்த ரூட்ல இருந்து வரும். சரி, ஊட்டி என்ட்ரன்ஸ். கைஸ், இது வந்து ஊட்டியோட செக் போஸ்ட். நாங்கள் பைக்கில் போனதுனால பெருசாக செக்கிங் எதுவும் பண்ணல. இதுவே நீங்கள் காரில் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. செக் போஸ்ட் ஆன உடனே அங்கே ஊட்டியோட நமக்கு அந்த போர்டு தெரிஞ்சிடும். கைஸ் மக்களே, ஃபைனலி நம்ம ஊட்டி வந்துட்டோம். 45 கிலோமீட்டர்ஸ்ல ஊட்டி போயிடலாம். ஹலோ கைஸ். ஓ, நீ அப்படி வரியா? கைஸ், ஊட்டியோட ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். போக போக அந்த சில்னஸும் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அந்த வியூவும் சூப்பராக இருக்கும். ஹில்ஸில் ஏறுறதே ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கும். அதுவும் இந்த பைக் ரைடு, கார் ரைடிங்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓட்டும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணாலுமே சரி, காரில் ட்ராவல் பண்ணாலுமே சரி, சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டேர்னிங்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் ஹில்ஸில் ஏறும்போது. கைஸ், இந்த வியூக்காகவே நீங்கள் ஊட்டி வரலாம். நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு அல்டிமேட்டாக இருக்குது. ஆனாலுமே குளிருது. அவ்வளோ அதிருது. ஜாக்கெட் போட்டும் அவ்வளோ குளிர் இருக்குங்க.
ஸோ நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக குரங்குங்கெல்லாம் வருது, அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணாலுமே சரி, இல்லை அலோனாக ட்ராவல் பண்ணாலுமே சரி, ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் இஸ் த பெஸ்ட் மெடிசன் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா புதுசான ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே இருக்க கல்ச்சரை பார்ப்போம், அங்கே இருக்க புது பர்சனோ இல்லை புது பீப்புள்ஸையும் நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி நேச்சராக இருக்க பிளேஸில் ட்ராவல் பண்ணும்போது நேச்சரோடு நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். அது வந்து பெஸ்ட் மெடிசன். ஒர்க்கு ப்ரெஷரு, டைம் இல்லை ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஐ அக்ரி, கரெக்டு தான். பட் ட்ராவல் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டைம் சேவ் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. கைஸ், ஊட்டியில் வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்பாட் வந்திருக்கும். இந்த டீ நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ குடிச்சு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். டீ ஷாப்புக்கான வியூ இது. ஸோ இந்த வியூவை பார்த்துக்கிட்டே கூட நம்ம டீ குடிக்கலாம். அங்கேயுமே ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே இருந்தும் நம்ம டீ குடிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ சன்செட்டும் ஆகிட்டு இருக்கு, நல்லா இருக்கு இந்த வியூ இங்கேருந்து பார்க்க. ஸோ நல்லா இங்கே நிப்பாட்டிட்டோம். ஃப்ரெஷ் டீ ஸ்பைசி அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்போட நேம். ஸோ வாங்க டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஊட்டியோட கிளைமேட்க்கு இந்த சூடான டீ. चढ़ गए मैं 30 किलोमीटर டீ பண்ணி सो 30 किलोमीटर चढ़ मैं டீ காஃபி குடிச்சாச்சு. நீங்களும் ஊட்டி டிராவல் பண்ணும்போது இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்க ஒரு விசிட்டை போட்டுட்டு உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இங்க குரங்கு அதிகமா இருக்கு, ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க கைஸ். ஃபுட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பைக்ல வச்சுட்டு டீ குடிக்க போகாதீங்க, எடுத்துட்டு உள்ள போயிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வியூ பார்க்குற கேப்பில் லைக் போட மறந்துடாதீங்க மக்களே.